இந்த பொங்கல் பண்டிகைக்கு ரஜினிகாந்த், விஜய் மற்றும் அஜித் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்கள் வெளியாகவில்லையே என ஏங்கிக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு நடிகர் அஜித் கார் ரேஸ் மூலமாகவும் விஜய், கீர்த்தி சுரேஷோட பொங்கல் கொண்டாடிய காட்சிகளை வெளியிட்டு குஷிப்படுத்தினாங்க. இந்நிலையில தான் கண்ணுங்களா இது என்னோட டர்ன் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தின் அட்டகாசமான அறிவிப்பு வீடியோவை இறக்கி ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் தனது பக்கம் திருப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொங்கலை சூப்பர் ஸ்டார் அவர்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆண்டுல பொங்கலை முன்னிட்டு வெளியான படங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகாமல் இன்னும் இவர்களது ராஜ்யம்தான் கொடி கட்டி பறக்குது என ரசிகர்கள் ஃபயர் விட்டு வராங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, யோகி பாபு, சுனில், ஜாக்கி ஷெராப் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியாகி இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த படம் தான் ஜெயிலர். அதன் பின்னர் கடந்த ஆண்டு ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கேமியோவாக நடித்து வெளியான லால் சலாம் படம் படுதோல்வியை சந்தித்தது. ஞானவேல் இயக்கத்தில் மல்டி ஸ்டாரர் படமாக வெளியான வேட்டையன் படமும் வசூல் வேட்டையை பெரிதா ஆடலை. இந்த ஆண்டு கூலி படத்தின் மூலம் வட்டியும் முதலுமா வசூல் செய்ய முடிவு செஞ்சிருக்க ரஜினிகாந்த் அடுத்து மிஸ் ஆகக்கூடாது என ஜெயிலர் 2வை இறக்க முடிவு செஞ்சிருக்காரு. நெல்சன் மற்றும் அனிருத் கோவாவில் மசாஜ் எடுத்துக்கொண்டே ஸ்டோரி டிஸ்கஷனில் இருக்க அங்கே அவர்கள் இருக்கும் இடத்தை தகர்த்து கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல பேரை போட்டு தள்ளி கொண்டே மாஸ் என்ட்ரி கொடுப்பதும், அவரை போட்டு தள்ள ஒரு பெரிய துப்பாக்கிகளுடன் வண்டியில் ஆட்கள் வர தன்னுடைய கண்ணாடியை கழட்டி காட்ட ஜெயிலர் படத்தில் வருவது போல ஸ்னைப்பர்கள் ராக்கெட் பாம்களை வெடிக்க செஞ்சு அந்த வாகனங்களை வெடிக்க செய்யும் தெரி ப்ரோமோ வீடியோவை நெல்சன் வெளியிட்டு ஜெயிலர் 2 அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. ஜெயிலர் 2 வரும்போது அதற்கு போட்டியா விஜயின் படம் எதுவும் வராததே என்றும், அஜித் படம் வருமா வராதா என்ற சந்தேகம் உள்ளது என்றும், இந்த வயதிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்காக புயல் போல நடித்து கொண்டிருக்கிறாரே சூப்பர் ஸ்டார் என ப்ரோமோ வீடியோவை பார்த்து ரசிகர்கள் ஃபயர் விட்டுட்டு வராங்க. மேலும் இந்த டீசரை எல்லா படங்களுக்கு நடுவுலையும் இப்போ திரையரங்குகளில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. மக்கள் படத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த ஜெயிலர் 2 டீசரை பார்த்து பயங்கரமாக கொண்டாடிட்டு வராங்க. திரையரங்கு ஃபுல்லாக தீப்பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் டீசர் ஃபயர் கிளப்பிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து இந்த படத்துக்கு தான் மூவ் ஆக போகிறாரு. இப்போ இந்த அறிவிப்பும் வந்துடுச்சு. இனிமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1000 கோடி வசூலை ஈஸியாக நிகழ்த்திடுவார். கூலி படத்தில் 1000 கோடி வசூல் எனவும், ஜெயிலர் 2 படத்தில் 1500 கோடி வசூல் எனவும் தமிழ் சினிமாவை ஆள போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.